மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, இந்த காலகட்டத்தில் மிக பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றதா, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண வரவு எப்படி இருக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் துடிப்பும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நன்மையில முடியும். வெளியூர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக அளவு லாபத்தை நிச்சயம் பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகள் உண்டாகக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது. புதிய வேலை தொடர்பான விஷயங்களும் நன்மையில முடியும். பொறுப்புகள் அதிகரிக்க போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக பெரும் நன்மையை உண்டாக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம் என்றுதான் சொல்ல வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த வரவுகள் எல்லாம் நிச்சயம் வசூலாகும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தேவைப்படும் உதவிகள் தேவையான நேரத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். நண்பர்களால், உறவினர்களால் பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் லாபங்களையும் பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது என்பதை 100% நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதே போன்று எல்லா விதமான நற்பலன்களும் சுப பலன்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. சனி பகவானும் குரு பகவானும் பக்க பலமாக இருந்து உங்களுக்கு உதவி புரிய போகின்றார்கள். உங்களுடைய அமைதிக்கு தக்க பலன் கிடைக்கப் போகின்றது. பண வரவு சிறப்பாக இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் சற்று அதிகமாக கூடிய காலகட்டமாகவோ இது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிலுவையில் இருந்து வந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரப்போகின்றது. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டோ சக ஊழியர்களுடைய ஆதரவும் நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்திட்டோம். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம் இது. திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. தடை தாமதங்கள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். புதிய நபர்களால் சில தொல்லை ஏற்படும் அப்படின்றதுனால புதிய நபர்களிடம் அளவுக்கு மீறி பழகாதீங்க. ஏன் பெருசா பழகிறதையே விட்டுடுங்க. புதிய நபர்கள் உங்களுக்கு பெருமளவு தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் துணிவோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலையும் பல நன்மைகள் எல்லா கிரகங்களினாலும் இந்த காலகட்டத்தில் உண்டாக போகின்றது. அனைவருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியம் ஒவ்வொன்றிலும் வெற்றி உங்கள் பக்கம்தான். தொட்டது துளங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னா தொடங்கிடுங்க. எல்லாம் உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். உடன் இருப்பவர்கள் பக்க பலமாக இருப்பாங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். வரவேண்டிய பணம் தாராளமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகளில் சிக்கி கொள்ளாதீங்க. அதாவது
கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கியும் கொடுக்காதீங்க. அப்படியே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாத ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போற்றாதீங்க. மிக பெரும் பாதிப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். உங்களுடைய எளிதான செயல்களால் மற்றவர்களுடைய மிக பெரும் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒன்றை இழக்க வேண்டிய நிலை உங்களுடைய கவனக்குறைவால் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனக்குறைவாக இருக்காதீங்க. குறிப்பாக வெளியூர் பயணங்கள் செல்லும் போது கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கின்றது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதாகவே இருக்கும். நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி உங்க பக்கம்தான். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டம், யோக காலகட்டம் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்காகவோ எப்பவோ எந்த நிலையிலையும் தன் மானத்தையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தான் கன்னி ராசியில பிறந்த நீங்க. உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமோ யோகமோ ராகு பகவானாலையோ கேது பகவானாலையோ இந்த காலகட்டத்தில் உண்டாக போகின்றது. உழைப்புக்கு ஏற்ப 2 மடங்கு லாபம் உண்டாகக்கூடிய காலம். உழைப்புக்கு ஏற்ப 2 மடங்கு மிக பெரும் மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். உத்தியோகத்தில் பணி சுமை காரணமாக திடீரென டென்ஷன் ஆகலாம். அதை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டும். இதற்கு முந்தைய காலகட்டங்களை விட இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. இயற்கையாக எந்த ஒரு உடல்நல பிரச்சனைகளும் உங்களை அண்டவே அண்டாது. செயற்கையாக நீங்களாகவே வரவழைத்து கொள்ளாத வரை நினைத்த இடத்துல இருந்து பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வீடு மனையெல்லாம் வாங்கக்கூடியது, சொத்தெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக முடிய போகின்றது. பூர்வீக சொத்துக்களால் லாபத்தை பார்க்க போறீங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாம் சாதகமாக முடிய போகிறது. வண்டி வாகனங்களை அமைத்து கொள்ளக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வாடகை வீட்டிலிருந்து தவித்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கி குடிபுகக்கூடிய அற்புத யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது அப்படின்றத மறுத்துவிட முடியாது. நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க அப்படின்ற காலமெல்லாம் போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவே நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறப்போகின்றது. ஒட்டு மொத்தமாக வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமண வாழ்க்கை ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. இப்படி ஒரு அற்புத காலகட்டத்தில் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதற்கு பின்பும் பார்ப்பீர்களா அப்படின்றது கிரக நிலைகளை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதுவும் சந்தேகம்தான். ஆனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவற விடாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயமாக உறுதியாக பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியே ஆக வேண்டும். அதே போன்று பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகமெல்லாம் கிடைக்க போகின்றது. இதனால் பெரிய லாபத்தை பார்த்து கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. அதாவது சரியாக வாய்ப்பை பயன்படுத்த போறீங்க. சரியாக பயன்படுத்தி வெற்றியை பார்க்க போறீங்க. எல்லா விதத்திலும் நன்மை, எல்லா விதத்திலும் சுப பலன்கள், எல்லா செயல்கள்லையும் எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படின்னு மன மகிழ்ச்சியோடவும் குடும்பத்தில் ஒரு இன்பம் பொங்க போகின்றது. புதுசாக திருமணமானவங்க கூட அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மாற்றிக்கொள்ள போகிறீர்கள். புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கு உண்டான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பல நல்ல செய்திகள் தேடி வருவதோட அரசாங்க ரீதியாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள், போட்டி தேர்வுகளுக்காக காத்திருப்பவர்கள், தேர்வு எழுதி காத்திருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றது. மிக பெரும் வெற்றியே நீங்க பார்க்க போறீங்க. உங்ககிட்ட ஏகப்பட்ட பலம் இருந்தாலும் பலவீனம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களும் இருக்கின்றது. மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா கூடா பழக்கம் எளிதில் தொற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதால யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் அப்படின்றத புரிந்து கொண்டு நீங்க செயல்படலை அப்படின்னா நிச்சயம் இதில் ஒன்றில் ஏதாவது பிரச்சனையை நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாம, எந்த விதமான தொந்தரவும் இல்லாம, தொல்லைகளும் இல்லாம, கவலைகளும் வேதனைகளும் சோதனைகளும் இல்லாம அற்புத ஒரு வாழ்க்கையை, சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் உங்களால் வாழ முடியும். ஏதேனும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் என்று வரும்போது ஆன்மீக வழிபாடும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு இன்றி அமையாததாக இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்கினா நிச்சயம் உங்களுடைய தடை தாமதங்கள் எல்லாம் விலகிவிடும். அதையும் தாண்டி திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து கை கொடுக்க போகின்றார். எந்த ஒரு வேலையிலையும் உங்களுக்கு மிக பெரும் வெற்றியை கொடுக்க போகின்றார். திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைத்து பல நன்மைகளை நீங்க பார்க்கலாம். தடை தாமதங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துட்டோம். சுப பலன்கள் நடக்கும், சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் என்று சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 138, அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை. இதையெல்லாம் பயன்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.